பராபவ வருடம் ஆனி மாதம் 3ஆம் நாள் 17/6/2026 புதன்கிழமை இரவு 9:39 மணி வரை வளர்பிறை திருதியை திதியும் பகல் 1:37 மணி வரை புனர்பூசம் நட்சத்திரமும் பின்பு நாள் முழுவதும் பூசம் நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றி அளிக்கக்கூடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் சந்திரன் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாகவே கடன் வாங்க உகந்த தினம், புதிய வீடு வாகனம் வாங்க ஏற்ற தினம், வாசற்கால் வைக்க உகந்த தினமாக, சுப முகூர்த்த நாள் என்ற முறையில் அனைத்து விதமான சுப காரியங்களையும் செய்வதற்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். குறிப்பாக தனிநபர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஆவதற்கான கிரக சூழலாக நம்முடைய வேத ஜோதிடம் எதை சொல்லுகிறது? லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடங்களோடு அதிக சுப தொடர்புகளை பெற்ற செவ்வாய் அமைவது. செவ்வாய் திக்பலம் சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்தில் அமர்ந்து அது ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்போடு வருகிற சூழல்லையும், கூடுதலாக அந்த செவ்வாய்க்கு குரு சுக்கரன் தொடர்பு, ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள்லாம் கிடைக்கிற பொழுது லக்னமும் ராசியும் அதிக பொலிவோடு சுப தொடர்புகளை பெற்று லக்ன யோக தசைகள் நடக்கிற அன்பர்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் சாதிக்கிற ஜாதகமாக இருக்கும். கூடுதலாக அந்த மருத்துவத்துறையில் அவங்க என்ன துறையில் இருப்பாங்க? ஏன்னா செவ்வாய்னா பொதுவாக மருத்துவம் சொல்றீங்க, அந்த மருத்துவத்தில் எந்த மாதிரியான துறையில் புகழ் பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு உதாரணமாக புதன் அதிகமாக சுப தொடர்புகளை செவ்வாய்க்கு அடுத்ததாக பெற்றிருக்கிற பொழுது நரம்பு, ரேடியாலஜி, ஸ்கின் ஸ்பெஷாலிஸ்ட் போன்ற துறைகள் இருப்பாங்க. அதாவது தோல் நிபுணர்கள், தோல் மருத்துவ நிபுணர்கள் இந்த மாதிரியான கல்வி அமைப்புகளில் அவங்க படித்து அந்த துறைகளில் மருத்துவத்தில் சாதிக்கிறவங்களா இருப்பாங்க. சனி அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிற பொழுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலும்பு சார்ந்த துறை அமைப்புகளில் சாதிக்கிற அமைப்பில் இருப்பாங்க. குறிப்பாக ஆர்த்தோன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பியல் சார்ந்த மருத்துவத்தில் முதன்மையாக இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அடுத்தடுத்து ஒவ்வொரு துறைகளுக்குமான கிரக வலு சுப தொடர்புகள் இன்னும் நிறையா இருக்குது. அதற்கான அமைப்புகள் ஜோதிடத்தில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது என்ற முறையில் மிக தெளிவாக ஒரு குழந்தை என்ன படிக்கும், எந்த துறையில் எதில் சாதிக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் மிக தெளிவாகவும் திட்டமாகவும் கிரக நிலைகளின் அடிப்படையிலும் தசாபுக்திகளின் அடிப்படையிலும் உறுதியான முறையில் உங்களுக்கு சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது இன்றைய நாளில் நாம் பார்த்த முக்கியமான தகவலாக அஸ்ட்ராலஜி அமைப்பில் இருக்கிறது. நன்றி. மேசராசி என்பர்களே, மேசராசிக்கு எப்படிப்பட்டதானதொரு சூழல் இன்றைய நாளில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். வித்தியாசமான கிரக தொடர்புகள் இருந்தது. குறிப்பாக செவ்வாய் ராசிநாதன் நீடித்து ராசியிலேயே இருக்கிறார். இன்றைய நாளை பார்க்கும் பொழுது சந்திரன் சுக்கிரன் இருவரும் திக்பலம் பெற்று அபாரமான முறையில் 4ஆம் பாவகம் அதிகமாக வெளுத்திருக்கிறது. வீடு வாகன யோகம், தாய் மற்றும் தாய் வழி உறவுகளால் அனுகூலமும் ஆதாயமும் அநேக விதமான நலன்களும் அபாரமான முறையில் கிடைக்கின்ற நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். தனித்த முறையில் ராசியில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் கோபதாபங்கள் மற்றும் கூடுதலாக அவசர முடிவெடுப்பது போன்ற அனுகூலமில்லாத செயல்பாடுகளை மேற்கொண்டாலும் ராசியினுடைய யோகர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சூரியன், சந்திரன் போன்ற கிரக தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிறது. நினைத்ததை சாதிப்பீர்கள். மற்றவரை கவரும் விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் இன்றைய நாளில் இருக்கும். நினைத்தது நடப்பதால சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். மன சங்கடங்கள் விலகும். பணவரவு சீராக இருக்கும். மனோதைரியம் மேம்படும். எப்படிப்பட்ட சூழலையும் எளிதாக சமாளித்து முன்னேற்றம் காண்பீர்கள். குறிப்பாக
எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது சாதகமான சூழலுக்கு வழிவகுக்கும். வழக்கு விவகாரங்கள் அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகி இருப்பதும் புதிதாக கடன் வாங்குகிற நிகழ்வுகளை தவிர்ப்பதும் நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். பங்குதாரர்களால் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் ஆதாயமான தன்மைகள் உண்டு. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமானதொரு நல்ல பலன்கள் எல்லாம் நடக்கும். சக ஊழியர்களிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசுவது சிறப்பினை கொடுக்கும். உங்கள் மீது இருந்து வந்த குற்றச்சாட்டுகள் முழுமையாக அகலும். இன்றைய நாள் ஏற்ற மிகுந்த நாளாக பெண்மணிகளுக்கு இருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சங்கடங்கள் முழுமையாக விலகுகிற சகலவிதமான அனுகூலமும் நிறைந்த நாளாக, மேசத்திற்கு மேன்மையும் புகழும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நல்ல விதமாக நடக்கின்ற நாள் என்றே இன்றைய தினத்தை சொல்லலாம். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் மிகுதியாக உள்ள நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபத்திற்கு இன்றைய நாள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக கிரக வலிமை எப்படி இருக்கிறது? ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். குறிப்பாக சந்திரன் குருவோடு இணைந்திருக்கிறார். ராசியை சனி தனித்து பார்க்கிறார். கூடுதலாக தன பாவகத்தில் மிக வலிமையாக புதன் அமர்ந்திருக்கிறார். பொருளாதார மேன்மைகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள்ள மதிப்பு மிகுந்த தன்மைகள் இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை மேம்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை உண்டு. தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. தந்தை மகன் உறவிலிருந்து வந்த விரிசல்கள் விலகும். குறிப்பாக ராசியை ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் சனி தனித்து பார்ப்பது உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று சுறுசுறுப்பை குறைக்கின்ற வேலைகளை செய்யுங்கிறதுனால கவனமாக எதையும் திட்டமிட்டு செயலாற்றுவதால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடை நீங்கி வேகமாக நடக்கும். பணவரவு மேம்படும். கையிருப்பு குறையும். அடுத்தவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இழுபறியான சூழல் காணப்படும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் வீணாக உழைக்க நேரிடும். பணியிடங்களில் மிக கவனமாக இருங்கள். பல தடைகளையும் தாண்டி சில சாதனைகளை நீங்கள் புரிவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது அனுகூலமான சூழலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது மகிழ்ச்சியை கொடுக்கும். நன்மைகள் மேம்படும். குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுவீர்கள். பெண்மணிகளுக்கு எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை குறையும். அடுத்தவர் பிரச்சனையை தீர்க்க உதவி செய்வீர்கள். அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் மறையும். எல்லா வகையிலுமே ஏற்றம் மிகுந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த தினமாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, சிறப்புகளும் சிந்தனை செயல்திறனும் அதிகரிக்கிற தினமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். மேன்மைகளோடு கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக திக்பலம் பெற்ற ராசிநாதன் தனஸ்தானம் அதிகமாக பொழிவு பெற்றிருக்கிறது. தனஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், சந்திரன், தனாதிபதி போன்ற கிரக வலிமை இருக்கிறது. குறிப்பாக லாபத்தில் செவ்வாய் இருக்கிறார். 10ல் சனி அமர்ந்திருக்கிறார். மாற்றங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிற மிதுனராசி என்பவர்களுக்கு மாற்றமும் அனுகூலமான தன்மைகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். எல்லா விதமான உற்சாகமும் நல்ல விதமாக அமையும். அதிக உழைப்பு காரணமாக சற்று உடல் அசதி அடைவீர்கள். எதிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். தடைப்பட்ட பணம் நிறைவான முறையில் கைக்கு வந்து சேரும். பயணங்களால் அனுகூலமும் அதனால் நன்மையும் ஏற்படும். முக்கியமாக இந்த ராசிக்கு யோகர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கிறார். சனி கேந்திர வலுவோடு உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் புதன் ராசியிலேயே திக்பலம் பெற்றிருக்கிறார். அநேக விதமான ஆச்சரியம் கலந்த நிகழ்வுகள் இன்றைய நாளில் இருக்கும். மனம் கவரும் காரியங்கள் அநேகம் உண்டு. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்களும் முழுமையாக மறையும். உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு நிறைவாக செய்வீர்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சுறுசுறுப்படையும். வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனைகள் சிறப்பாக இருக்கும்.
அரசாங்கம், அரசியல்வாதிகளால் அனுகூலமான சூழல்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் காரிய அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். புத்திசாதுரியத்தால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் கூடும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே மிக சாதகமான தன்மைகள் இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. உறவுகள் மூலம் நன்மை உருவாகும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும். கலைத்துறை என்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக, மிதுனத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர என்பவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர என்பவர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர என்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க இருக்கின்றோம். எல்லாவற்றுக்குமே முன்னுரிமையோடு உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக பலனளிக்கிற தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ராசிநாதன் ராசியில் வலுப்பெற்றிருக்கிறார். ராசி அதிகமாக சுப தொடர்புகளோடு இருக்கிறது. குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரனாகி ராசிநாதனை வலுப்பெற்றிருப்பது, 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெற்றிருப்பது, அனைத்திலும் முயற்சிகள் பலனளிக்கிற தினமாக கடகத்திற்கு மாற்றங்களும் வலிமையும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். மன உறுதி மேம்படும். எதை கண்டும் அஞ்சாமல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க பாடுபடுவீர்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சில நேரங்களில் நிர்பந்தங்களின் பேரில் உங்களுக்கு பிடிக்காத சில நிகழ்வுகள் இருக்கும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் சாதகமாக இருக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடனான செயல்பாடுகள் உற்சாகத்தை கொடுக்கும். அனைத்து விதமான நிகழ்வுகளும் நீங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். உத்தியோகத்துறை என்பவர்கள் பணியிடங்களில் மிக கவனமாக இருப்பது நல்லது. சக ஊழியர்கள், மேலதிகாரிகளை அனுசரித்து போவது சிறப்பு. குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு திடீர் மனஸ்தாபங்கள், மனசங்கடங்கள் ஏற்படலாம். அனுசரித்து போவதன் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளிடம் இன்றைய நாளில் அக்கறையாக நடந்து கொள்வீர்கள். அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பு ஒன்றை துவங்க இருக்கிறீர்கள். எந்த காரியங்களிலும் குடும்பத்தினரின் ஆலோசனையை கேட்பது நலம் பயக்கும். பெண்மணிகளுக்கு எதிரும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். மன தடுமாற்றம் விலகும். தேவையற்ற செலவுகள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு போட்டிகள் நீங்கும். பெண்மணிகள் இன்றைய நாளில் சாதிக்கிற நாளாக இருக்கிறது. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளின் சந்திப்பும் ஆதரவும் உண்டு. சாதுரியமான பேச்சால அநேக காரியங்களை பெற இருக்கிறீர்கள். மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் இன்றைய நாளில் உயரும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. பூச நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகப் போகிறது. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சிரித்த முகத்தோடு மிக திறமையாகவும் சுறுசுறுப்பாகவும் செயலாற்றி அநேக விதமான காரியங்களை மிக சாதகமாக செய்து முடிக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக 12ஆம் பாவம் அதிகமாக சுப தொடர்புகளை பெற்றிருக்கிறது. ஏற்றுமதி, இறக்குமதி, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் மற்றும் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் பலனளிப்பது போன்ற அநேக அனுகூலமான பலன்கள் நடக்கின்ற தினமாக சிம்மத்துக்கு இன்றைய நாள் இருக்கும். இருப்பினும் கோள்சார ரீதியாக அஷ்டமசனி என்ற அமைப்பில் சில சிக்கல்களை பூர நட்சத்திர அன்பர்கள் சந்தித்து வருகிறீர்கள். மக நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் நிகழும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். சுப விரய செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கும். ராசியின் யோகர்கள் வலிமையாக செஞ்சரிப்பதால மாற்றங்கள் உண்டு. மனம் மகிழ்கிற சம்பவங்கள் உண்டு. அனுபவ அறிவும் சிந்தனை செயல்திறனும் மேம்படக்கூடிய நாளாக உங்களது செயல்களுக்கு பாராட்டுகள் சிறப்பாக கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடப்பதாலும், எல்லா வகையிலும் லாப சூழல்கள் மேம்படுவதாலும், எல்லாவற்றிலும் நினைத்ததை சாதிக்கிற சூழல்கள் உங்களுக்கு இருக்கும். வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதகமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல சிந்தனை, அறிவுத்திறன் மேம்படும். குறிப்பாக மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொண்டு ஏதாவது சில காரியங்கள் ஈடுபடுவீர்கள். அதை தவிர்ப்பது நல்லது. மனோதைரியம் மேம்பட்ட நிலையில் இருக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழில் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகளிடம்
கவனமாக நடந்து கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் குறையும். உறவுகள் மூலம் நன்மை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டாகும். குழந்தைகள் பேசுவதை நீங்கள் கேட்பது, கூடுதலாக குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு நல்ல சிந்தனை செயல்திறன் மேம்படும். மனோதைரியம் அதிகமாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. மாணவர்கள் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். சிக்கல்கள் விலகி நினைத்தது அனைத்திலும் விரும்பியது கிடைக்கப் பெறுகிற தினமாக சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மக நட்சத்திர என்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், பூர நட்சத்திர என்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள நாளாகவும், உத்திரம் நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? புதுமையும் மாற்றங்களும் உற்சாகமும் ஒருங்கே கிடைக்கப் பெறுகிற தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் இருக்கும். ராசிக்கு 10 சூரியன் திக்பலம், 8 செவ்வாய், 7 சனி. இந்த 2 தொடர்புகளும் சனி செவ்வாயினுடைய தொடர்புகள் மட்டும் குடும்பம், இல்லறம், கணவன் மனைவி உறவுகளுக்கு இடையில் ஏதாவது சிறு சிறு மன வருத்தங்களை கொடுக்கும்னு நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய நாளில் அதே நிலவரம் தொடர்ந்து நீடிக்கிறது. கூடுதலாக என்ன இருந்தாலும் 7ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கதால் வருகிற சிக்கல்களை சமாளிப்பீர்கள். மதிப்பு மிகுந்த சூழல்களும் மாற்றமான அனுபவங்களும் அநேக வகையில் கிடைக்கப் பெறுகிற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். எல்லாவற்றிலும் உற்சாகமான சூழலை நீங்கள் உணர இருக்கிறீர்கள். குறிப்பாக பொருளாதார நலன் மேம்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. இளைய மூத்த சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் அபாரமாக இருக்கிறது. தொழில்துறையினருக்கு லாபத்தன்மைகள் மேம்படும். பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் உருவாகும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் செல்வதில் இருந்து வந்த தடைகள் விலகும். மனக்குழப்பம் நீங்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் நீண்ட நாள் சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் பற்றிய கவலைகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். வேலை மாறுதல் பற்றி எண்ணம் மேம்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. நெருக்கடியான நேரத்தில் உறவுகள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் உருவாகலாம். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்மணிகளுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். வேலைப்பளு அதிகரிக்கும். கவனமாக இருங்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு சிறப்பான சூழல் உண்டு. மாணவர்களுக்கு மாற்றம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல்கள் முழுமையாக நீங்கும். உற்சாகமும் உத்வேகமும் மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தினமாக கன்னி ராசிக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு ஏற்படுகிற தினமாகவும், அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக துவக்கம் எப்படி இருக்கிறது? மாற்றமாகி இருக்கிறதான்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக 10ஆம் இடத்துல உச்சகுருவோடு ராசிநாதன் வளர்பிறை சந்திரனோடும் இணைந்து அபாரமாக இருப்பது, பாக்கியத்தில் புதன் அமர்ந்திருப்பது, கூடுதலாக லாபாதிபதி பாக்கியத்தில் இருப்பது, 6 சனி 7 செவ்வாய் என வித்தியாசமான கிரக தொடர்புகளோடு இன்றைய நாள் துலாம் ராசி என்பவர்களுக்கு துவங்குகிறது. அடுத்தவர்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்படுவீர்கள். அனைத்து விதமான அனுகூலங்களையும் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக புத்திசாதுரியம், அறிவுத்திறன் மேம்படும். எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாறம் ஏற்பட்டு பின்பு விலகும். எதிர்பார்த்த பணவரவு மிக சிறப்பாக எதிர்பார்த்த வண்ணம் கிடைக்கும். குறிப்பாக ஆரோக்கிய நலன் மேம்படும். அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்கள் பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது சிறப்பினை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சாற்றலின் மூலமாக தீர்க்க இயலாத பிரச்சனைகள், சிக்கலான சூழல்கள் எல்லாம் தீர்க்கப்படும். தொழில்துறையினருக்கு லாபத்தன்மைகள் மேம்படும். தொழில் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்து வெற்றி காண இருக்கிறீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு நடப்பது சிறப்பு. நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் நிறைவான வெற்றியை கொடுக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம். கவனமாக இருங்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும்
அதை எப்படி செய்வது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு விலகும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நன்மையாக அமையும். கலைத்துறை என்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பினை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். வெற்றிகரமான சூழல்கள் நிறைந்த நாளாக, நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு சிறப்புகள் பொருந்தி வருகிற தினமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற சூழலும் நிறைவாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். உற்சாகமும் உத்வேகமும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் நிறைந்த நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். உச்சகுரு ராசியை பார்க்க 3, 5ஆம் இடங்களை பார்க்க, முக்கியமாக ராசிநாதன் 6ல் மறைந்திருப்பது சில மன வருத்தங்கள், நோய் தொந்தரவுகள், கடனால் சங்கடமான சூழல்கள், எதிரிகளால் சாதகமற்ற தன்மை இதெல்லாம் இருக்கும். கவனமாக இருப்பது சிறப்பு. கூடுதலாக 8ஆம் இடத்துல புதன் வேறு வலிமை பெற்றிருக்கிறார். வாகன பயணங்களில் மெதுவாக போவது, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற தொழில் அமைப்புகளில் கூடுதல் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதே நேரத்தில் தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். எதிர்பாராத உதவி எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். எந்த ஒரு போராட்டங்களை பற்றியும் கவலைப்படாமல் வெற்றியையே பிரதானமாக கொண்டு செயலாற்றி மிக நிறைவான சிறப்பினை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக ஸ்தான பலம் பெற்றிருக்கின்ற கிரக தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. எல்லா காரியங்களிலும் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். எதிலும் லாப சூழல்கள் மேம்படும். கடன்கள், நோய்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்ல விதமாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றிய கவலைகள் எதுவும் இல்லாமல் எல்லாவற்றிலும் ஏற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு நிலையிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த பண உதவி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்கிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறை என்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. பணி நிமித்தமாக மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேதமைகள் விலகும். மன வலிமை அதிகரிக்கும். உறவுகள் மத்தியில் மதிப்பு கூடும். குடும்பத்தில் உங்களுக்கான புகழ் மேலோங்கும். குடும்பத்தில் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் மிக எளிதாக செய்து முடிப்பதால் சந்தோஷமான சூழல் நிலவும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு ஏற்றதாக இருக்கும். மாணவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இளைஞர்களுக்கு சங்கடங்களை விளக்கும். விருச்சிகத்திற்கு விருப்பங்கள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் மாற்றங்களை விரும்புகிற நாளாகவும், அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்பு தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகள், செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அனுகூலங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவாக பூர்த்தியடைகின்ற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். ராசிநாதன் 8ல் இருக்கிறார். உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். உறுதித்தன்மையோடு இருக்கிறார். வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நினைத்ததை சாதிக்கிற வல்லமை உண்டு. சங்கடமான அனுபவங்கள் தீரும். சகல விதத்திலும் அனுகூலங்கள் உண்டாகும். புகழும் மேன்மையும் உண்டு. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அநேக பக்குவமான காரியங்களை செய்து முடிக்க இருக்கிறீர்கள். பணவரவு அதிகரிக்கும். ராசிநாதன் அதிர்ஷ்ட பாவகத்தில் இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். தூரதேச வெளியூர் பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். சமூகத்தில் உயர் நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பு இருக்கும். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்களால் மன வருத்தங்கள் உருவாகலாம். அவர்களுடைய எந்த ஒரு விவகாரங்களிலும் தேவையில்லாமல் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கிய நலன் மேம்படும். கடன் தொந்தரவுகள், எதிர்ப்பு தன்மைகள் விலகும். மனதளவில் மகிழ்ச்சியான சூழலும் மாற்றமும் உருவாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் வந்து சேருவதில் அதிக முயற்சிகள் தேவை. இன்றைய நாளை பொறுத்தவரை வலுவான சூழலில் சந்திரன் இருக்கிறதால வெள்ளை நிற பொருட்கள், பால், பழம், காய்கறி, ஜூஸு, பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் இருக்கும். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் பிரியமும் உருவாகும். சகோதரர் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். மனதில் துணிச்சல் மேம்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். கலைத்துறை என்பர்கள் ஆதாயத்தை பெற இருக்கிறீர்கள்.
அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு, மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் இருந்து வந்த சிக்கலான சூழல்கள் மாறி அனுகூலமான தன்மைகள் அமையக்கூடிய தினமாக தனுசு ராசி என்பவர்கள் தடையை வெல்லுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் குறைய போகிறது. போராடும் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதான தன்மையோடு துவங்க இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எல்லா விதமான ஏற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் சீராக நடக்கின்ற நாளாக மகரத்திற்கு உயர்வுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். பொறுமையான நிகழ்வுகளால் பெருமை கொள்ள இருக்கிறீர்கள். ராசியை கிட்டத்தட்ட 3 சுப கிரகங்கள் வலுத்து பார்க்கிறார்கள். ராசிநாதன் உச்சகுருவின் வீட்டில் இருக்கிறார், உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். வலிமை பெற்ற சூழலோடு மகர ராசி என்பவர்களுக்கு புதுமைகளை சாதிக்கிற புகழ் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதை செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள் என்பதில் அதிகமாக கவனம் செலுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு உருவாகும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக கிடைக்கும். எந்த வாக்குறுதியும் கொடுக்கும் முன்பு யோசித்து கொடுப்பது நல்லது. மற்றவர்களின் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக அமையலாம். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலம் உருவாகும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது சிறப்பினை கொடுக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் மன வருத்தங்கள் இருந்து வந்தது விலகும். கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் முன்னேற்றத்தில் சங்கடங்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். விலை உயர்ந்த பொருட்களை உஷாராக பார்த்து கொள்வது நல்லது. பெண்மணிகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு. கோபதாபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு நல்லதொரு மதிப்பு மிகுந்த சூழல்கள் உருவாகும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிற இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் நல்லதொரு அனுகூலத்தை பெறக்கூடிய உற்சாகம் மிகுதியாக உள்ள நாளாக, மகரத்திற்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் போகிறது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் விலக இருக்கிறது. ஆவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாக இன்றைய நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, குறிக்கோள்களை நிறைவாக எட்டக்கூடிய தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறைகள் எதுவும் இல்லாத நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக 6ஆம் பாவகம், 3, 5ஆம் பாவகம் நல்லதொரு வலிமையான சூழலில் இருக்கிறது. வெற்றிகரமான வாய்ப்புகள், அநேக விதமான தன்மைகள், நினைத்ததை சாதிக்கிற சூழல், எதிலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றியடைகிற தன்மைகள் என உயர்வுகளுக்கு பஞ்சமில்லாத தினமாக இன்றைய தினம் இருக்கும். நண்பர்கள் உறவுகளிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்ற எண்ணிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. அநேக விதமான அனுகூலங்கள் உருவாகும். இன்றைய நாளில் உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்தும் விலகி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பக்குவமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் பங்குதாரர்களால் சாதகமான தன்மைகள் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த சாதகமில்லாத தன்மைகள் விலகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திட்டமிட்டு காரியங்களை சிறப்பாக செய்து எதிர்பார்த்த வெற்றியை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் உருவாகும். குழந்தைகளுக்காக கூடுமானவரை புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். எதிர்பாராத செலவுகள் உருவாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். வாகனங்களை இயக்கும் பொழுது நிதானம் தேவை. பெண்மணிகள் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. பொன்பொருள் சேர்க்கை உருவாகும். கலைத்துறை என்பர்கள் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழல்கள் இன்றைய நாளில் இருக்கும். அரசியல்வாதிகள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை சாதிப்பதற்கான தன்மைகள் உண்டு. இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களில் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். நிச்சயமாக உயர்வுகள் நிறைந்த தினமாக கும்பராசிக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்பட போகிறது. சதய நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு.
பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சிகள் கூடி வருகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். வெற்றிகரமான தன்மைகள் அநேகம் உள்ள நாளாக மீனத்திற்கு எதிர்பார்ப்புகள் முழுமையடைகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். முக்கியமாக கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருக்கிறது. அதிர்ஷ்ட பாவகத்தில் 3 கிரகங்கள், 3ல் வலிமையான சூழலோடு 3மே இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றிகரமான சூழல் உண்டு. 4ல் புதன், 2ல் செவ்வாய், வித்தியாசமான கிரக தொடர்புகளோடு மீனத்திற்கு மேன்மைகள் பொருந்திய தினமாக இன்றைய தினம் இருக்கும். சர்வவிதமான சங்கடங்களும் மறையும். தோல்விகளையே வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்வீர்கள். மனக்கவலைகள் நீங்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நண்பர்களால் அனுகூலம் உருவாகும். தொடர்ந்து திருமண தடை ஏற்பட்டு வந்த அன்பர்களுக்கு திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்த லாப சூழல்கள் மேம்படும். வியாபார செலவுகள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அதனால் களைப்பு உருவாகலாம். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோரும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு தருவார்கள். யாரிடமும் நிதானமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும். குழந்தைகள் மூலம் மனமகிழ்ச்சி உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. பெண்மணிகள் மனக்கவலையை விட்டொழிப்பது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை குறைப்பது சிறப்பு. கலைத்துறை என்பர்களுக்கு மனதளவில் துணிச்சல் மேம்படும். கடன்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். முக்கியமான சில வேலைகளில் ஏதாவது தடைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். குறிப்பாக இன்றைய நாளில் அரசியல்வாதிகள் அநேக அனுகூலங்களை பெறுகிற நாளாக அமையிருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. சங்கடங்கள் நீங்குகிற நாளாகவும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்லவிதமாக பூர்த்தியாகிற தினமாகவும் மீனத்திற்கு முழுமையான நல்ல பலன்கள் நடக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கும். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும்.